வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ராக்கியோட செகண்ட் பர்த்டே வந்துருச்சு. அதாவது போன இயர் சொன்னோம், அப்போ பொள்ளாச்சியில் இருந்தோம் ஃபஸ்ட் பர்த்டே. இப்போ மேலெலாம் ஸ்டிக்கர் அடிக்கலான்னு அந்த இது இப்போ முடிஞ்சு போச்சு. அது பாஸ் அவுட் ஆகி இப்போ எஃப்சி வரைக்குமே வந்துருச்சு. இப்போ எங்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கோம். இங்கே போய்ட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி டிங்கர் ஒர்க் சின்னதாக இருக்குது, அந்த டிங்கர் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்டிங் விடலான்னு. ஸோ பெயிண்டிங் ஒரு இடத்துல ஒரு ரேட் கேட்குறாங்க. எங்கே நல்லாவோ பெட்டர் ப்ரைஸில் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும். அது என்னன்றது இன்னும் நாங்கள் கன்சல்ட் பண்ணலை. இப்போதைக்கு ஒரு 2 இடம் விசாரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணணும், 2வது டிங்கர் பார்க்கணும், 3வது தான் பெயிண்ட் விடணும். எனக்கு இது எல்லாமே 2ஆம் தேதிக்குள்ளே முடியணும். அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, வண்டியில் நம்ம வீடு தூரன்றனால இங்கே ஆஃபீஸில் எல்லா பொருளையும் இறக்கி போட்டுட்டு வண்டி இப்படியே வாட்டர் வாஷ் விட்டு இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதாவது ரெடில்ஸில் இருக்கும், ரெடில்ஸில் எல்லா வேலையும் முடிச்சு வண்டி இங்கேருந்தே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டி அடிப்பட்டப்பே அந்த பர்த்தெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. அந்த பர்த்தெல்லாம் மாற்றிட்டு வண்டியை ஃப்ரெஷ்ஷாக புது பொலிவுடன் மீண்டும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி போல் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போன டெல்லியோட வீடியோ எல்லாமே இருக்கும், சேனலோட லிங்க் கீழே தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய எபிசோட் போயிருக்கோம். ஏன்டா அவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில பல காரணங்களால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மீண்டும் புது பொலிவுடன் நல்ல விஷயத்தோடு வரோம். இப்போ இதுக்கு எவ்வளோ ஆகுது, என்ன காஸ்ட் ஆகுது, இதுக்கு என்ன நான் பண்ணினேன், இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இதுக்கு என்னென்ன செலவுக்கு நான் எப்படி சேர்த்து வச்சேன்ற எல்லா டீட்டெயிலும் நான் அடிக்கடி அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வண்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். இன்றைக்கி வேலைக்கிழமை, தேதி பார்த்திங்கன்னா 26. இன்னிலேருந்து எத்தனை நாள் ஆகுது? மேக்ஸிமம் நான் 2ஆம் தேதி முடிக்கிற மாதிரி 3ஆம் தேதி எஃப்சி காட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே முடியுதான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது சும்மா நார்மல் தான் இது. நம்ம ஆல்ரெடி வண்டி அடிப்பட்டப்போ ஸோ இந்த இடத்த ரெடி பண்ணோம் இல்லையா, இங்கே ரெடி பண்ணோம். அது கூட அந்த டென்ட் அப்படியே இருந்தது, அது சரியாகலை. அந்த டென்ட்டை மறுபடியும் தட்டிட்டு இந்த இடத்துல ஆங்கிள் பாருங்கள். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இது அந்த பக்கம், இதே மாதிரி அந்த சைடில் அதில் செகண்டும் இதில் லாஸ்ட் ஒன்று ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் எப்போவுமே நம்ம தேங்காய் ஏற்ற போனால் இந்த இடம் என்ன ஆகுது, தேங்காய் மட்டையில் வந்து வண்டி எப்படி ரிவர்ஸ் தள்ள சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் மட்டும் அப்படியே பெண்ட் ஆகிடுது அடிக்கடி. அதை நிமித்தி வைக்கிறனால அந்த இடத்துல வெல்ட் அடிச்சுட்டு இது வரைக்கும் கொண்டு போகணும். முக்கியமான பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வண்டி டோர் இருக்குது இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் போன ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டாப்புல சின்னதாக. இப்போ அந்த டோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் உள்ளே, அந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. அதனால் டோர் சரியாக மூட முடியல. ஸோ இந்த டோரை வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய வேலைனா இந்த டோர் தான். இந்த டோரு அப்புறம் அது மட்டும்தான் வேலை. அது வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தது நம்ம பெயிண்டிங் கொடுற மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் அதிகபட்சம் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த ஒரு நாளில் முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. மேபி அது லேட்டாக போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இந்த பர்த் இருக்குது இல்லையா, இப்போ இந்த பர்த்தெல்லாம் பிரிக்கணும். பிரித்து இந்த பர்த்தை வேறு பர்த்து போடணும். இதை எடுத்துகிட்டு உடஞ்சிருக்கோம், அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் உடஞ்சிருக்கு இல்லையா, அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ப்ளைவுடும் போயிடுச்சு, மழையில் நனைஞ்சு வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே இருக்கிறது அப்படி தான் இருக்கும். இது வேணும்னும் போது இறக்கிக்கணும், வேணுன்றப்போ தூக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வண்டியை மூவ் பண்ணணும், அதுதான் என் மைண்டில் இருக்கிறது மொத்தமே. நம்ம வண்டியில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட அவ்வளோ குப்பை கிடக்குது வண்டி உள்ள. ஒரு 2 மணி நேரம் போராடி இப்போ தான் குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வண்டியை வாட்டர் வாஷ் கொண்டு வந்திருக்கோம். அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். நம்ம வண்டி தான் இப்போ வாட்டர் வாஷில் நம்மளுக்கு தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இந்த போது பார்த்தீங்களா, இந்த வண்டி அவர்கிட்டே பிடிச்சி வண்டி சரியாக தேய்ச்சி கொடுக்காம, சிமெண்ட் வண்டி வேறு சரியாக தேய்க்காமல் வண்டி ஓனர், அது வாட்டர் வாஷ் ஓனர் வந்து சத்தம் போட்டாப்புல, என்னடா க்ளீன் பண்ணுறீங்க, காசு வாங்குறோம்ல, ஒழுங்காக பண்ண மாட்டிங்களா, கொல்ல மாட்டிங்களா, வைக்க மாட்டிங்களான்னு சத்தம் போட்டு அப்புறமா வந்தவனுங்க தேய்க்காமல் கொல்லாமல் விட்டானுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ற இது தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க ஹிந்திக்காரங்களா, லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கனால அவர் சொல்கிறது இவங்களுக்கு விளங்கலை, இவர் சொல்கிறது அவங்களுக்கு விளங்கலை. இப்போ நம்ம வண்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளே வருவான் ராக்கி பாருங்கள்.
மறுபடியும் இது 2வது தடவை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம டிரைவர் வந்தாப்புல அவர் இங்கே சொல்லிட்டு தான் விட்டாப்புல அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை சொல்லலை அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான். வண்டி ஓனர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான், வண்டி இவங்க எங்கேயோ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க, ஓட்டிகிட்டு வந்து மறுபடியும் இப்போ விட்டுருக்காங்க, அதை இவ்வளோ சேருன்னா.